ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லூப்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ இப்போ லூப்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்றதுல நீங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to start with if else loop. ஓகே, இந்த if else loops and statements போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன். இண்டென்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்பேசிங் வந்து பைத்தான் கோட்ல எப்பவுமே மெயின்டைன் பண்ண கோட்ல இஃபெல்ஸ் இருக்கு. இந்த இஃபெல்ஸ்ல வந்து அவங்க மட்டும் தான் வரும். இப்போ நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட் வராது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இண்டென்டேஷன் அப்படின்றது வச்சு தான் இந்த பிளாக் வந்து ஃபார்ம் ஆகும். மீத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have actually வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஜாவால அண்ட் தென் C++லாம். இந்த தான் என்ன பண்ணியிருக்காங்க பைத்தான்ல அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணணும். அதனாலே நம்மளுக்கு நிறைய எரர்ஸ் வரும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக we are using this indentation அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த இண்டென்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பிளாக் வரும்போது எப்பவுமே வரும். ஸோ இஃப்ல வந்து நீங்க டிஃபால்ட்டா டைப் பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோலன் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ சிம்பிளா இந்த வந்து உங்களுக்கு வைக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கோலன் வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா ஒரு டேப் ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகி தான் எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் which is called as indentation. இது வந்து நீங்க ப்ரோக்ராமிங்ஸ் நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இன்னும் வந்து கிளீனா புரியும். அப்போ இண்டென்டேஷன் எரர் அப்படின்றத நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து டேப் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இஃப் எல்ஸோட பிளாக்ஸ். இப்போ இஃப்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ ஏஜ் வந்து 18 அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் greater than 18 அப்படின்னா you are eligible to vote வரும், you are not to vote otherwise. கரெக்ட் கொடுத்துருக்கிறதுனால you are not eligible to vote வந்துச்சு. in case if my condition is true, இப்போ நான் வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா eligible. ஸோ நீங்க ஏஜ் greater than அப்படின்னா you are eligible to vote. லைக் இப்போ 18 ஸ்டேட்மெண்ட் இப்போ எலிஜிபிள் டு நாட் vote அப்படின்னா லெஸ் 18. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் 16 அப்படின்னா என்னோட கேத்த மாதிரி எலிஜிபிள் டு vote. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் if I say marks 35 ஒரு some marks I will give and I will just check the marks வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மார்க்ஸ் வந்து ஒரு 78 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து if marks is greater than 35 இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன் 35 இருந்தா பாஸ் ஸ்டேட்மெண்ட், அதர்வைஸ் வந்து எனக்கு it will be like ஒரு ஃபெயில் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது ஃபெயில் ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா ஃபெயில். ஸோ அப்படின்னா we just என்ன கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் தான் get pass and fail. ஓகேங்களா? ஸோ we have 30 தான் இருக்கு. என்ன உங்களுக்கு pass will be getting இப்போ நான் வந்து less 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இல்ல 23. ஸோ அந்த நம்ம போடும்போது அப்போ அந்த கண்டிஷன் என்ன ஃபெயில் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் முக்கியமான இந்த பாக்ஸ் இருக்கும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் இந்த இடத்துல நான் எஸ் பிளாக்குள்ள ஸோ இட் வில் ஏன் அப்படின்னா இஃப் எல்ஸ் பிளாக்குள்ள இந்த லைன் வந்து இல்லவே இல்லை. இஃப் எல்ஸ்ல இல்லைன்னு நான் எப்படி சொல்றேன் இந்த ஒரு பிரிண்ட் பிளாக்குள்ள இருக்குது இந்த அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் ஒரு கோடா இருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும்போது நோ மேட்டர் இட் வில் எக்ஸிக்யூட் டு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். if block ஸ்டேட்மெண்ட் ஆட் if block ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட்ல if block ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், else block ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம். சோ if block ஒன்னு else block ஒன்னு. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்னாவும் நமக்கு இதா இருக்கு. அப்போ else block no matter it will execute. இது ப்ராப்பரா பாஸ் ஆனிச்சுனா என்ன ஆகும் 67 வச்சுக்கலாம். சோ பாஸ் ஆனிச்சுனா max is greater than if else. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா we move on. இதுதான் வந்து if else பிளாக்கோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா we will be having elif statements அப்படின்னு சொல்லுவோம். elif அப்படின்னா என்னன்னா ஒரு கண்டிஷன் மட்டும் இருந்தாதான் என்னால if elseலயே வந்து பாஸ் பண்ண முடியும். என்கிட்ட வந்து கண்டிஷன்ஸே அதிகமா இருக்கு அப்படின்னா என்னால இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவுல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நான் வந்து உள்ள இன்டகிரேட் பண்ணணும். அப்ப என்ன ஆகுது, அதுக்கு தான் elif statements. if else எதுக்குன்னா when you have only one condition to be checked, ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் செக் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா if else யூஸ் பண்ணிருப்போம். எனக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து elif பிளாக் போட்டிருப்பேன். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. லைக் அது
கிரேடிங் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்கோம். 90 above தான் கிரேட் ஏ, 70 above தான் கிரேட் சி, 60 above தான் கிரேட் டி அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்ஸ். அந்த கிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ சிம்பிளா இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆஸ் மை மார்க்ஸ் 67 அப்படின்றதுனால எனக்கு வந்து கிரேட் டி கிடைச்சிருக்கு. சம்திங் எல்ஸ் லைக் இப்போ வந்து ஐ கிவ் எனி அதர் ரேஞ்ச் இப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இட் வில் பிரிண்ட் ஆகும். இப்போ 87 போட்டிருக்கேன். இப்போ 87ல பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷோயிங் யூ கிரேட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ எல்இஃப்னா என்ன, ஒரு எல்ஸ் அப்படின்றது ஒரு கண்டிஷனை தான் நமக்கு செக் பண்ணும். மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் வந்து ஆட் பண்ணுறது தான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இஃப் பிளாக்கிங் அப்படின்றது. இஃப் எல்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நம்ம இஃப் எல்ஸ் அண்ட் எல்இஃபோட லாஜிக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சிம்பிளான லூப்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஃபார் அப்படின்றதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து லிஸ்ட் ஒன்று நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்றது. ஸோ எப்பெல்லாமே எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சீக்வன்ஸை நான் பிரிண்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து அந்த ஃபார் லூப். இப்போ உங்களுக்கு ஸோ ஒரு சீக்வன்ஸ்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எதை வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அது லிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு டியூப்புலா இருக்கலாம். அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஃபார் லூப். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ இதே சாம்பிள்ல நான் இன்னொரு வந்து ஒரு டியூபிள் போட்டு நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னாலும் அதுவுமே எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து டியூபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டியூபிள் பிரிண்ட் பண்ணணும்னா இட் ஷுட் பி வித் இந்த உங்களுக்கு பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சிம்பிளா இந்த டியூபிள் மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ ஃபார் ஐட்டம் இன் டிக்ட்டுக்கு மட்டும் டிக்ட் 1 டாட் ஐட்டம்ஸ்னு கொடுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டிக்ஷனரியில மட்டும் நம்ம பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம், டிக்ட்ல ஐட்டம்ஸ் கீஸ் அண்ட் வேல்யூஸ் தனியாக வரும். இண்டெக்ஸிங் வந்து ஒரே மாதிரி ஆகாது. இப்போ நம்ம எந்த ஒரு சென்ஸ்ல நம்ம இந்த மாதிரி வந்து அவுட்புட் லிஸ்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு ஃபார் லூப். இப்போ இந்த ஃபார் லூப்ல என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குன்றது நல்லா பாருங்க. ஐ அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம், இன்னன்றது கீவேர்டு, லிஸ்ட் 1ன்றது என்னோட ஒரு சீக்வன்ஸ், அது பிரிண்ட் பண்றோம். இதை இன்டென்ட் பண்ணி தான் இருக்கணும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதான் நான் டியூபிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த டியூப்ல ஐ அப்படின்றது ஒரு வேரியபிள், ஸ்டேட்மெண்ட் இன்டென்டேஷனுக்குள்ள தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கேன். அப்போ அந்த டிக்ஷனரிக்குள்ள எனக்கு வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டென்டேஷனுக்குள்ள தான் வந்து இப்போ எனக்கு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாம்பிள் கோட். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் லூப்போட லாஜிக். அப்போ ஃபார் லூப்போட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரிண்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னா லிஸ்ட், டியூபிள், டிக்ட் இது எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் வெரி சிம்பிள் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைல் லூப். இப்போ வைல் லூப்போட ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பிரிண்ட் யூ ஆல் த எலிமெண்ட்ஸ். இது சிம்பிளான ஒரு வைல் லூப். I just have to change like this one. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் ஈக்குவல் 1ன்னு வச்சிருக்கேன். இது வந்து சீக்வன்ஸ்லாம் கிடையாது.